தனது வாழ்நாளில் ஒரு முறை கூட அவுட்டே ஆகாத இந்த ஒரு சரித்திர பேட்ஸ்மேனை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, நிறைய கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய இவர் ஒரு போட்டியில் கூட இவரது விக்கெட்டை இழந்ததே கிடையாதுங்க. மேலும் கற்பனையில் கூட இது சாத்தியமில்லை என்று பலரும் நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் முடியாதது நடக்காதது என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியாத ஆச்சரியப்பட வைக்கும் பல சம்பவங்கள் இருக்கிறது. வழக்கமாக கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற பழமொழி ஒன்று உள்ளது. ஆனால் இந்த பழமொழி என்பது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் 50 வருடங்களாக தொடர்ச்சியாக கிரிக்கெட் போட்டிகளை பார்த்து வந்த 200 நபர்களை வைத்து அவர்களிடம் கிரிக்கெட் பற்றிய பல செய்திகளை கேட்டபோது, ஓஹோ, இப்படி கூட நடந்திருக்கிறதா என்று பல கேள்விகளுக்கு ஆச்சரியம் மட்டுமே தான் அடைந்திருக்கிறார்கள். அந்த 200 பேருக்கும் அப்படிப்பட்ட கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை என்பது அந்த ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே அந்த அளவிற்கு கிரிக்கெட் வரலாற்றில் பல ஆச்சரியங்களும் வினோதங்களும் நிகழ்ந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க இந்த ஒரு பேட்ஸ்மேனின் வரலாறு. ஏனென்றால் 47 போட்டிகளில் விளையாடிய இவர் எப்படி 47 போட்டிகளில் விளையாடிய இவர் இதுவரை ஒரு முறை கூட அவுட்டே ஆனது கிடையாது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சாதனையைத்தான் டேனிஸ் ராம்சந்த் என்ற இந்த பேட்ஸ்மேன் செய்திருக்கிறார். ஆமாங்க, உங்களுக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி தெரியுமா? இந்த ஜெல்லி மீன்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. அதில் டர்ரி டாப்சிஸ் என்ற ஒரு ஜெல்லி மீன் வகைக்கு மரணமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த வகையான ஜெல்லி மீன்கள் இப்போது வரை இந்த நொடி வரை உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையான ஜெல்லி மீன்களுக்கு மட்டும் மரணமே கிடையாது. அப்படி ஒரு சாகாவரம் பெற்ற உயிரினம்தான் இந்த வகையான ஜெல்லி மீன்கள். இந்த மீன்களுக்கும் இந்த பேட்ஸ்மேனுக்கும் நிறைய ஒற்றுமைகளும் உண்டு. ஏனென்றால் இந்த ஜெல்லி மீன்களுக்கு எப்படி மரணமே கிடையாதோ அதே போல இந்த பேட்ஸ்மேனும் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் அவுட் ஆனதே கிடையாது. மேலும் இந்த ஜெல்லி மீன்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் தருவாய்க்கு செல்லும் போது நிறைய வகைகளில் இவை தன்னைத்தானே மீண்டும் புதுப்பித்து கொள்ளும். அதில் ஒரு வகைதான் இந்த ஜெல்லி மீன்களுக்கு உடல்நிலை மோசமாகும் போது இதனுடைய உடல் பாகங்களில் சில பாகங்கள் அதுவே பிரிந்து சென்று சிறிது நேரத்திலேயே புதிதாக பிறந்த ஜெல்லி மீன்களைப் போல மாறிவிடுமாம். அப்படியாகத்தான் இந்த வகையான ஜெல்லி மீன்களுக்கு மரணம் நெருங்கும் போதெல்லாம் இந்த மீன்களுக்கு அறிந்தோ அறியாமலேயோ இந்த மீன்களின் உடல் பாகங்கள் தானாக பிரிந்து சென்று புதிய ஜெல்லி மீனாக உருவாகிவிடும். ஆகவே அதே போலத்தாங்க இந்த டேனிஸ் ராம்சந்த் என்ற பேட்ஸ்மேன் எப்போதெல்லாம் அவுட்டாக நேர்ந்ததோ அப்போதெல்லாம் வித்தியாசமான முறைகளில் இவர் அத்தகைய விக்கெட்டிலிருந்து தப்பித்தும் இருக்கிறார். அந்தளவுக்கு இவருக்கு இயற்கையாகவே சில நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கிறது. 1940வது வருட காலகட்டத்தில் இங்கிலாந்து அணிக்காக விளையாடியவர்தான் இவர். மேலும் இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் விளையாடிய காலகட்டத்தில் 50 ஓவர் போட்டிகள் கிடையாது. ஆக டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே தான் இவர் விளையாடியிருந்தார். வழக்கமாக T20 ஒருநாள் போட்டிகளில் கூட விக்கெட்டை இழக்காமல் ஒரு சில நேரம் தப்பித்து விடலாம். ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் விக்கெட்டை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளின் பிட்ச் தயார் செய்யப்படுவதே பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் தயார் செய்யப்படும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இவர் 47 போட்டிகளில் விக்கெட்டே இழக்காமல் விளையாடியிருக்கிறார் என்றால் இவர்தான் உண்மையாகவே கிரிக்கெட்டில் சாகாவரம் பெற்றவர் என்றே சொல்லலாங்க. ஏனென்றால் இவர் விளையாடிய காலகட்டத்தில் டெஸ்ட் போட்டிகள் மட்டும்தான் விளையாடப்பட்டது. அந்த போட்டிகளும் கூட இப்போது இருக்கும் ஒரு நாளைக்கு 90 ஓவர்கள் என்ற வீதம் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை ஓவர்கள் வேண்டுமானாலும் வீசப்படும். அதே சமயம் அந்த போட்டிகளில் பங்கேற்கும் 2 அணி கேப்டன்களும் சரி அல்லது ஏதேனும் ஒரு அணி கேப்டனாக இருந்தாலும் சரி, அந்த கேப்டன்கள் எப்போது இன்றைய ஆட்டத்தை முடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்களோ அப்போது அன்றைய நாள் ஆட்டம் முடிவுக்கு வரும். மற்றபடி குறிப்பிட்ட ஓவர்களில்தான் இந்த ஆட்டம் முடிய வேண்டும் என்ற எந்தவித கட்டுப்பாடும் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஆகவே இந்த டெனிஸ் ராம்சந்த் என்ற பேட்ஸ்மேன் நீண்ட நேரம் களத்தில் நின்றுவிட்டால் அதன் மூலமாக இவரது விக்கெட்டை இழந்தாலும் இழந்து விடுவார் என்று ஒரு சில நேரம் குறைந்த ஓவர்களிலேயே அன்றைய நாள் ஆட்டத்தை இவருக்காகவே சீக்கிரமாக முடித்து கொள்ள இவரது அணி கேப்டனே முடிவெடுத்து விடுவாராம்.
அந்தளவுக்கு இவரது விக்கெட் பறிபோய்விடக்கூடாது என்று இவரது அணி கேப்டன் கூட இவருக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்கிறார். அதே சமயம் சில நேரங்களில் இவருடைய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்கும்போது இந்த டேனிஸ் ராம்சந்த் என்ற பேட்ஸ்மேனை நைட் வாட்ச்மேனாக களமிறக்கி தங்களது அணியை பாதுகாக்கவும் இவரை பயன்படுத்தி இருக்கிறாராம் இந்த கேப்டன். ஆக இவருக்கு ஆதரவாக இவரது அணியும் இருந்திருக்கிறது, இவரும் இவரது அணிக்காக ஆதரவாகவும் இருந்திருக்கிறார். மேலும் இதில் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த காலத்தில்தான் டிஆர்எஸ் விதிமுறை, ரீப்ளேவில் பார்க்கும் விதிமுறை, ஸ்னிக்கோமீட்டர், சென்சார் போன்றவைகள் கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி எந்தவித டெக்னாலஜியும் கிடையாது. நடுவர் அவுட் என்று கொடுத்து விட்டால் அவுட்டு தாங்க. ஆக அந்த ஒரு விஷயமும் இந்த பேட்ஸ்மேனுக்கு உதவிகரமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இவர் விளையாடிய 47 போட்டிகளில் இவர் 19 முறை அவுட் ஆகியிருக்கிறார். ஆனால் அந்த 19 முறையும் கூட நடுவர்கள் நாட் அவுட் என்று தவறான முடிவை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நடுவர்களின் கவனக்குறைவும் தான் இவரது இந்த சாதனைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அவங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் செய்யும் போதே எத்தனையோ முறை அவுட்டே இல்லாததற்கு நடுவர்கள் அவுட் கொடுத்து விடுவார்கள். இதனால் வேறு வழியே இன்றி சச்சினும் வெளியேறிவிடுவார். மேலும் சச்சின் விளையாடிய காலகட்டத்தில் இதே போல டிஆர்எஸ் விதிமுறைகள் மற்றும் இப்போது பயன்படுத்தும் டெக்னாலஜி விதிமுறைகள் இருந்திருந்தால் சச்சின் டெண்டுல்கர் 1,00,000 ரன்களை கூட எளிதாக கடந்திருப்பார் என்று பாகிஸ்தான் வீரர் ஷோயப் அக்தரே கூறியிருக்கிறார். அந்தளவுக்கு அந்த காலகட்ட கிரிக்கெட்டுக்கும் இந்த காலகட்ட கிரிக்கெட்டுக்கும் நடுவர்களின் முடிவு என்பது பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட எது எப்படியாக இருந்தாலும் கிரிக்கெட் வரலாற்றில் தனது வாழ்நாளில் விக்கெட்டே இழக்காத இப்படி ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருக்கிறார் என்றால் அதை கண்டிப்பாக நாம் பாராட்டியே ஆக வேண்டும். மேலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இவருக்கும் அந்த டர்ரி டாப்சிஸ் என்ற ஜெல்லி மீனுக்கும் உள்ள ஒற்றுமையை வைத்தே இவரை டேனிஸ் ராம்சந்த் என்பதற்கு பதிலாக டாப்சிஸ் ராம்சந்த் என்ற அடைமொழியோடு இவர் அழைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது கிரிக்கெட் வரலாற்றில் உச்சகட்ட சுவாரஸ்யம் என்னவென்றால், இவரது விக்கெட்டை வீழ்த்துவதற்கு அந்த காலத்திலேயே பால் டெம்பரிங் என்ற முறை பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளது. அதாவது இந்த காலகட்டத்தில்தான் இந்த பால் டெம்பரிங் முறையை பயன்படுத்தி ஆஸ்திரேலியா வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் கடுமையான தண்டனைக்கு ஆளானார்கள். ஆக இந்த பால் டெம்பரிங் முறை என்பது அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இதில் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த காலத்தில் இந்த பேட்ஸ்மேனின் விக்கெட்டை வீழ்த்த பால் டெம்பரிங் முறையை பயன்படுத்தியது என்பது இதே ஆஸ்திரேலிய அணிதாங்க. ஆகவே குறுக்கு வழியில் வெற்றி பெறுவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு இரத்தத்தில் ஊறியது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் சாட்சி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருக்கிறாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.